ஹலோ மக்களே வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன் ஆஃப் த சேஃபஸ்ட் ஹேட்ச்பேக் இன் த கண்ட்ரி அப்படின்னு சொல்லப்படுற 4 ஸ்டார் குளோபல் என்காப் சேஃப்டி ரேட்டிங்ல இருக்கிற டியாகோவை பத்தி தான். டாடா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்ட்ராங்கான பிளாட்ஃபார்மை கொடுக்கறதுனால தான் ரொம்பவுமே சேஃபஸ்ட் கார் அப்படிங்கிற மாதிரி மக்கள் மத்தியில வந்து கருதப்படுது. என்னை பொறுத்து பார்த்தீங்கன்னா டாடா வந்து சேஃப்டிக்கு அப்புறம் தான் வந்து மற்ற ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து கன்சிடர் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே மக்களே, இந்த வண்டியோட ஓவராலா இன்டீரியர், எக்ஸ்டீரியர், ஃபீச்சர் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் இதை தாண்டி இந்த வண்டியை ஏன் நம்ம சூஸ் பண்ணலாம் அப்படிங்கறது எல்லாத்தையுமே வந்து இந்த வீடியோல ஃபுல்லா பாத்திரலாம். எப்பயும் போல காரோட எக்ஸ்டீரியர் அதுலயும் ஃப்ரண்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொஜெக்டட் ஹெட்லாம்ப்ஸ் கொடுத்திருக்காங்க. அதுலயும் குறிப்பா இதுக்கு கீழே கொடுத்திருக்கிற டிஆர்எல்ஸ், ஐ கேட்சி டிஆர்எல்ஸ் பாத்தீங்கன்னா டாடா ஈவியோட எலிகன்ட் குவாடியன்ட்னு சொல்லலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சது பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல அவங்க லோகோவோட எப்பயுமே அவங்களோட யூனிக்கான டாட் ஈவியோட ரிஃபைன்டு ஃப்ரண்ட் கிரில் தான். ஃபிட் அண்ட் ஃபினிஷிங் ரொம்பவே சூப்பரா இருக்கு. இந்த கிரில்லோட லெஃப்ட் அண்ட் ரைட்ல பாத்தீங்கன்னா ப்ரொஜெக்டட் ஹெட்லாம்ப் கொடுத்திருக்காங்க. இதுக்குள்ள இருக்கிற டிஆர்எல்ஸ் பாத்தீங்கன்னா டே டைம் ரன்னிங் லேம்பா தான் இருக்கு. ஃப்ரண்ட் கிரில்லுக்கும் ஹெட்லாம்புக்கும் கீழே பாத்தீங்கன்னா ஒரு ப்ளூ ஸ்ட்ரிப் பாருங்க, வண்டியோட ஃப்ரண்ட் லுக்க வேற லெவல்ல எடுத்து கொடுக்குது. ஆஸ் இட் இஸ் ஓல்டு டியாகோவோட ஃப்ரண்ட் லுக்ல இருந்து பார்த்தா எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இருக்கும். சின்ன சின்ன அப்டேட் மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. அப்படியே சைடுல வந்துட்டீங்கன்னா பாடி கலர்லயே வந்து டோர் ஹேண்டில்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. பியானோ பிளாக் பாத்தீங்கன்னா உள்ள வந்து இன்சர்ட் பண்ணிருக்காங்க. டோட்டலா இந்த டியாகோ ஈவி பாத்தீங்கன்னா டிராபிக்கல் மிஸ்ட், டேட்டோனா கிரே, டீல் ப்ளூ, மிட்நைட் ப்ளம், பிரிஸ்டின் ஒயிட் அப்படிங்கிற 5 கலர் வேரியன்ட்ல வருது. இந்த வண்டியோட பேஸ் அண்ட் மிட் வேரியன்ட் தவிர்த்து டாப் வேரியன்ட்ல பாத்தீங்கன்னா R14 ஹைப்பர் ஸ்டைல் வீல் தான் கொடுத்திருக்காங்க. டியாகோ ஈவியா பாத்தீங்கன்னா மீடியம் ரேஞ்ச் அண்ட் லாங் ரேஞ்ச் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு வகையா பிரிக்கலாம். மீடியம் ரேஞ்சுக்குள்ள பாத்தீங்கன்னா XC அண்ட் XT அப்படிங்கிற ரெண்டு வேரியன்ட் இருக்கு. லாங் ரேஞ்சில பாத்தீங்கன்னா XT, XZ பிளஸ், XZ பிளஸ் டெக்லக்ஸ் அப்படிங்கிறது. இந்த வண்டியோட எலக்ட்ரிக் மோட்டார் டைப் பாத்தீங்கன்னா பர்மனன்ட் மேக்னெட் சிங்க்ரனைஸ்டு மோட்டார் தான் கொடுத்திருக்காங்க. மீடியம் ரேஞ்சில இந்த வண்டியோட மேக்ஸிமம் பவர் பாத்தீங்கன்னா 45 கிலோவாட். அதுவே இந்த மோட்டார் வந்து லாங் ரேஞ்ச் எடுத்துட்டோம்னா 55 கிலோவாட் வந்து கொடுக்குது. மீடியம் ரேஞ்சில மேக்ஸிமம் டார்க் அப்படின்னு எடுத்துட்டோம்னா 110 நியூட்டன் மீட்டர். அதுவே லாங் ரேஞ்சில பாத்தீங்கன்னா 114 நியூட்டன் மீட்டர் மேக்ஸிமம் டார்க் ஜெனரேட் பண்ணுது. டிரைவிங் மோட் பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் அண்ட் சிட்டி அப்படிங்கிற ரெண்டு மோட் கொடுத்திருக்காங்க. மீடியம் ரேஞ்சில பேட்டரி பேக்கப் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா 19.2 கிலோவாட்டர். அதுவே லாங் ரேஞ்சில பாத்தீங்கன்னா 24 கிலோவாட்டர் கொடுக்குறாங்க. இந்த வண்டியோட டிரான்ஸ்மிஷன் அப்படின்னு பாத்துட்டோம்னா ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் டிரைவ் மோட் தான் கொடுத்திருக்காங்க. இது இல்லாம இந்த வண்டியோட பிரேக்கிங் அப்படின்னு போயிட்டோம்னா ஃப்ரண்ட்ல டிஸ்க், ரியர்ல ட்ரம் பிரேக் கொடுத்திருக்காங்க. நம்மளுக்கு வர பெரிய டவுட் பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் கார் அப்படின்னு வரும்போது சார்ஜ் எப்படி போடுறது அப்படிங்கிறது தான். 7.2 கிலோவாட் ஏசி ஃபாஸ்ட் ஹோம் வால் பாக்ஸ் சார்ஜரும் 3.3 கிலோவாட் ஏசி ஹோம் வால் பாக்ஸ் சார்ஜரும் வருது. சார்ஜிங் போர்ட்டை பத்தி டீடைலா சொல்லணும்னா கண்டிப்பா வீடியோ லென்த் அதிகமாகும், கண்டிப்பா கன்ஃபியூஸும் ஆகும். ஆனா ஒண்ணு மட்டும் கன்ஃபார்மா நான் சொல்லுவேன், 1 ஹவர்லயே பாத்தீங்கன்னா 10 to 80% சார்ஜ் ஏறிடும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி ஃபுல்லா சார்ஜ் ஏறிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா 315 கிலோமீட்டர் ரேஞ்ச் போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்படியே எக்ஸ்டீரியர்ல இருந்து இன்டீரியருக்குள்ள வந்துட்டோம்னா பிரீமியம் லெதர் பினிஷிங்ல பாத்தீங்கன்னா சீட் அப்போல்சரி ஒர்க் எல்லாம் பண்ணிருக்காங்க. அது இல்லாம ஒரு ஸ்போர்ட்டி லுக் கொடுக்கணும் அப்படிங்கறதுனால லெதர் ராப்பிட்ல பாத்தீங்கன்னா பிளாட் பாட்டம் ஸ்டீரிங் வீல் கொடுத்திருக்காங்க. இந்த வண்டியோட கம்ஃபர்ட் அண்ட் கன்வீனியன்ட்னு போயிட்டோம்னா புஷ் பட்டன் ஸ்டார்ட் கொடுத்திருக்காங்க. இது இல்லாம க்ரூஸ் கண்ட்ரோல் கொடுத்திருக்கிறது ரொம்பவுமே சிறப்பானது. அப்படியே வண்டியோட பேக்ல பாத்தீங்கன்னா ரியர் வைப்பர் அண்ட் வாஷர் சிஸ்டமும் இருக்கு. ரியர் விண்ட் ஸ்கிரீன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டாப் எண்ட்ல வந்துருது. இன்டீரியருக்குள்ள போயிட்டோம்னா எனக்கு ரொம்பவே பிடிச்சது பாத்தீங்கன்னா கோல்டு கிளவ் பாக்ஸ் தான். இது வந்து பார்சல் செல்ஃபோட இருக்கிறது ரொம்பவே சூப்பரா இருக்கு. டிரைவர் சைடுல பாத்தீங்கன்னா ஒன் ஷாட் பவர் விண்டோ கொடுத்திருக்காங்க. இது ரொம்பவே சூப்பரா இருக்கு. மொத்த பிரகாரம் எல்லா சைடுலயுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பவர் விண்டோ தான் வருது. இதுல ரொம்ப சிறப்பா இருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா ஆட்டோ டிமிங் IRVM தான். நைட் டிரைவுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வண்டியில இருக்கிற எல்லா வேரியன்ட்லயுமே பாத்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் டைல் ஸ்டீரிங் வீல் தான் கொடுத்திருக்காங்க. இது இல்லாம எல்லா வேரியன்ட்டுக்குமே வந்து பவர் ஸ்டீரிங் வந்துருது. வண்டியோட இன்ஃபோடைன்மெண்டல் சிஸ்டம் அப்படின்னு போயிட்டோம்னா 17.78 சென்டிமீட்டர் டச் ஸ்கிரீன்ல வந்து கொடுத்திருக்காங்க. இதோட கண்ட்ரோல் எல்லாமே ஸ்டீரிங் மவுண்ட்லயே பாத்தீங்கன்னா ஆடியோ, போன் அண்ட் வாய்ஸ் கண்ட்ரோல் ஃபுல்லாவே வந்துருது. இந்த இன்ஃபோடைன்மெண்டல் சிஸ்டத்துல பாத்தீங்கன்னா ஆப்பிள் கார்ப்ளே, ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஸ்பீட் டிபெண்டன்ட் வால்யூமோட FM, USB, iPod கனெக்டிவிட்டி, ப்ளூடூத் கனெக்டிவிட்டி ஆட் ஆகுது. இது இல்லாம கால் ரிஜெக்ட் வித் SMS ஃபீச்சரும் வந்துருது. இந்த வண்டியோட ஆடியோ குவாலிட்டிக்காக பாத்தீங்கன்னா 4 ஸ்பீக்கர், 4 ட்விட்டர் வந்து வண்டியோட சுத்தி சரௌண்டிங்ல கொடுத்திருக்கிறது வேற லெவல்ல இருக்குன்னு தான் சொல்லணும். ரொம்பவே முக்கியமான சேஃப்டி கீ ஃபீச்சர்ஸ் அப்படின்னு போயிட்டோம்னா டிரைவர் அண்ட் கோ பேசஞ்சருக்கு மட்டும் ஏர் பேக் கொடுத்திருக்காங்க. ABS அண்ட் EBD இருக்கு. டயர் பிரஷர் மானிட்டரிங் சிஸ்டம் வந்துருது. சைல்டு சேஃப்டிக்காக பாத்தீங்கன்னா ரியர் டோர் வந்து லாக் பண்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. ரியர் பார்க்கிங் அசிஸ்ட் இருக்கு. ஸ்பீட் டிபெண்டன்ட் ஆட்டோமேட்டிக் டோர் லாக் வந்து அவைலபிளா வந்துருது. ஒரு இம்பாக்ட் அண்ட் ஆக்சிடென்ட் வரும்போது ஆட்டோமேட்டிக்கலாவே பாத்தீங்கன்னா பேட்டரி கட் ஆஃப் ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இது இல்லாம காருக்குள்ள ஒரு ஆக்சிடென்ட் இம்பாக்ட் ஏற்படுது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் டோர் அன்லாக்கும் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன அதுலயும் ரொம்ப முக்கியமான சேஃப்டி
கீ ஃபீச்சர்ஸ் எல்லாம் குடுக்கறதுனால தான் டாடா மோட்டார்ஸ் பாத்தீங்கன்னா மக்கள் மத்தியில இன்னுமே ரொம்பவுமே வரவேற்கப்படுது. இது இல்லாம ரொம்பவுமே முக்கியமா இந்த வண்டியோட ஸ்டார்டிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா 7.99 lakhsல இருந்தா ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரியும் ஒவ்வொரு வேரியண்ட்டுக்கு ஏத்த மாதிரியும் பிரைஸும் பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே மக்களே, எப்பயுமே நான் சொல்றதான், கண்டிப்பா சீட் பெல்ட் போட்டு ஓட்டுங்க. ட்ரிங்க் அண்ட் டிரைவ் பண்ணவே பண்ணாதீங்க. இது இல்லாம நான் அப்லோட் பண்ற வீடியோ கண்டினியூவா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் நோட்டிபிகேஷன் ஐகானை எனேபிள் பண்ணுங்க.